தேனியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்காக போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஓபிஎஸ் மகனும் தேனி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து பெரியகுளம் காந்தி சிலை அருகே ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிக்க வருகை தந்தார். இதனால் நேற்று மாலை 6 மணி முதல் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. கிராமப் பகுதிகளில் உள்ள சாலைகள் குறுகலானவை என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வாகன நெரிசலில் சிக்கிய முதியவர் ஒருவர் தான் சம்பாதித்த சொத்தை தனது மகன் மூலம் ஓபிஎஸ் பாதுகாக்க நினைக்கிறார் என்றும், இவர்களுக்கு ஓட்டளித்தால் அனைத்து வரிகளும் உயரும் என்றும் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினார். பால் ஊற்றும் போது 300 ரூபா கட்ட மாட்டாப்புல ஓடி ஒழிச்சுக்கிட்டு இருந்தாள். கரும்பு சக்கம் கிட்டுக்கிட்டு இருந்தாள். இன்னைக்கு போய் பதவியில் உட்காந்துக்கிட்டு விட்டு மக்களை போய் சாக வைக்கிறேன். ஒருத்தர் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு எனக்கு வகுத்திருக்க பிள்ளைக்கு எனக்கு பதவி கொடு